என்றும் முன்னினைவோடு சித்ரா எழுதுவது. நான் கடந்து வந்த என் வாழ்க்கை, சாரி, நம் வாழ்க்கை என்னால் மறக்க முடியாதவை, மறக்க முடியாதவை. சித்ரா, ஒரு குடும்பத்துல அப்பா இல்லைனா அந்த கஷ்டம் அந்த குடும்பத்துல வளர்ற பிள்ளைக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தையே எங்க மாமா எனக்கு வரவிடலை. எங்க மாமா நினைச்சிருந்தா என்னை விட்டுட்டு திவ்யா படிக்க வச்சிருக்கலாம். ஆனா அவர் இப்படி செய்யல, என்னதான் படிக்க வச்சாரு. இனிமே எங்க மாமாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அவர் மனசுபடி திவ்யாவுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையணும். அதுதான் என் ஆசை. இனிமே நம்ம 2 பேரும் ஒரே கார்ல வர வேண்டாம். நீ என்ன சொல்ற? நம்ம நிறுவனத்தோட எஸ்கியூ செலக்ஷன் கமிட்டி இந்த வருஷம் பெஸ்ட் புரோகிராமர்ஸா சூர்யா, சித்ரா 2 பேரையும் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. சூர்யா, ஒரு குட் நியூஸ். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நான் வெளிநாடு போறதுக்கு அப்பா சம்மதிச்சிட்டாங்க. சூர்யா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நம்ம 2 பேரும் ஒன்னா ஜப்பான் போறோம்னு. ஆனா இப்ப போவே பிடிக்கல. சூர்யா, நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்தீங்களா? இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஏன் ஒதுக்கி தள்ளுறீங்க? ஏன் மாமா, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஏன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுன? வாழ்க்கைங்கிற கடல்ல நாம 2 பேரும் ஒன்னா பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ வந்த படகு வேற, நான் வந்த படகு வேற. நான் எங்க மாமா மேலையும் எங்க குடும்பத்து மேலையும் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். அவங்க வார்த்தையை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல சித்ரா. இன்னும் 1 வருஷம் இருக்க போற இந்த கான்ட்ராக்ட் வரைக்கும் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீயும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்துடு. அப்புறம் நீ எங்கேயும் போவேனா. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க எஸ்டேட்ல இருந்துடலாம். என் பேரு திவ்யா. நீங்க உயிர்க்குறா காதலிச்ச சூர்யாவை நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நம்மளோட சாரி, உங்களோட வாழ்க்கை பிரச்சனையா கொஞ்சம் பேசணும். சூர்யா, என்றும் முன்னினைவோடு சித்ரா எழுதுவது. நான் கடந்து வந்த என் வாழ்க்கை, சாரி, நம் வாழ்க்கை என்னால் மறக்க முடியாதவை, மறக்க முடியாதவை.